Hi, you have to watch the part 1 and part 2 of this chapter video. அதுக்கப்புறம் தான் இந்த தேர்டு பார்ட்டை பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் பார்த்து கிளியர் ஆச்சுன்னா இந்த தேர்ட் பார்ட் பார்க்கலாம். டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் காண்டாக்ட். ஓகே, நான் இந்த செஷன் ஆக்சிடேஷன் நம்பர் இப்போ நாம் சொன்னோம் எலக்ட்ரான் லூஸ் ஆகிறதும் எலக்ட்ரான் கெயின் ஆகிறதும் அது எப்படி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எல்லாம் நாம் சொன்னோம். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ரிடக்ஷன். ஆனால் இந்த கேஸ் ஆஃப் அ மெட்டலில் பார்க்கும்போது மெட்டல்ஸோட டெண்டன்சியே ஆக்சிஜன் எலக்ட்ரான் கொடுக்கறது. இப்போ மெட்டல்ஸ் ஹாஸ் அ டெண்டன்சி டு லோஸ் எலக்ட்ரான் அண்ட் நான் மெட்டல் ஹாஸ் அ டெண்டன்சி டு கெயின் எலக்ட்ரான். அப்போது இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வரும்போது நாம் அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் நம்பர் வேணும். how many electrons are losing or how many electrons are gaining அந்த மாதிரி. So let's consider this example. Here also electron transfer is mentioned here. See, in the case of formation of water formationல என்ன நடக்கும்? Hydrogen and oxygen combines to form water. Okay, so electron transfer is realized when hydrogen combines with oxygen to form water by the reaction. See, H2 plus O2 gives H2O. Here we can visualize hydrogen atom as going from a neutral state in H2. Okay, here H2 இருக்கும்போது ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு சார்ஜ் இல்லை. இட் இஸ் ஆக்சுவலி நியூட்ரல் ஆட்டம். அங்கிருந்து ஸோ தேர் சார்ஜ் ஜீரோ. அங்கிருந்து H2 ஆகும்போது இட் பிகம்ஸ் அ பாசிட்டிவ் ஸ்டேட் இல்லையா? பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு மாறிடும். இங்கே H2 இருக்கும்போது அதோட வாட் இஸ் அ சார்ஜ் ஜீரோ. ஆனால் H2O ஆகும்போது ஹைட்ரஜன் இஸ் ஆக்சுவலி லூசிங் எலக்ட்ரான். அப்போது லூஸ் ஆஃப் எலக்ட்ரான் வில் லீட் டு பிகம் அ பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான். அதனால் ஹைட்ரஜனுக்கு இந்த H2Oவில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வருது. சிமிலர்லி ஆக்சிஜன், இங்கே ஆக்சிஜன் ஆல்சோ O2 என்ன ஸ்டேட்டில் இருக்கும்போது ஜீரோ இஸ் த சார்ஜ். ஓகே, ஆனால் H2Oவில் வரும்போது இட் இஸ் அ டைநெகட்டிவ் ஸ்டேட். தட் மீன்ஸ் -2 வருது. ஆக்சிஜனோட சார்ஜ் வந்து -2 வருது. ஏன்னா இந்த ஹைட்ரஜன் பாசிட்டிவ் சார்ஜ்னா இந்த ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஆஸ் எ ஹோல் the charge of this compound is 0, neutral. ஆனால் individual ions are present. Okay, clear. ஸோ ஹைட்ரஜனுக்கு சம்பவிக்கிறது என்ன? ஹைட்ரஜன் ஜீரோ ஸ்டேட்டில் இருந்து ஜீரோ சார்ஜில் இருந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடுது. ஆக்சிஜன் வந்து ஜீரோ ஸ்டேட்டில் இருந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜாக மாறிடுது. ஓகே, ஸோ there is an electron transfer from hydrogen to oxygen. ஹைட்ரஜன் இருந்து ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால ஹைட்ரஜன் இஸ் ஆக்சிடைஸ்ட் அண்ட் ஆக்சிஜன் இஸ் ரெடியூஸ்ட். புரியுதா? ஓகே, ஸோ a charge transfer is only partial and it perhaps better described as an electron shift rather than a complete loss of electron by hydrogen and gain by oxygen. ஓகே, நம்ம H2O காம்பவுண்டில் அந்த சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் வருது, அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகலைனாலும் அந்த ஷிஃப்ட் இருக்கு தேர், சார்ஜோட ஷிஃப்ட்டு தேர். ஓகே, இஸ் தேர். ஸோ சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ், ஏன்னா இதெல்லாம் கோவாலண்ட் காம்பவுண்ட். ஓகே, அங்கே எல்லாம் கோவாலண்ட் காம்பவுண்டு. தென் H2 and Cl2 அதுவும் HCl-ஆக மாறிடுது. தென் CH4 plus Cl2 chlorine molecule gives CCl4 and HCl. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான் ஷிஃப்ட் இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் தே ஃபார்ம்ஸ் கோவாலண்ட் காம்பவுண்ட். அது வந்து கோவாலண்ட் காம்பவுண்டாக தான் ஃபார்ம் ஆகுது. ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தாங்க நடக்குது. ஓகே, ஆனாலும் அதுக்கு ஒரு வாட் இஸ் அ சார்ஜில் டிஃப்ரென்ஸ் வருது. எலக்ட்ரானோட ஷிஃப்ட் இருக்குது, அதனால சார்ஜ் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அதுக்கு ஆல்ரெடி இருக்கிற நியூட்ரல் ஸ்டேட்லேருந்து காம்பவுண்டாக மாறும்போது சம் சேஞ்ச் இஸ் occurring. ஸோ அந்த மாதிரி அதுக்கு எவ்வளோ சார்ஜ் வருது இல்லாட்டி எவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் வருது அதெல்லாம் தான் நாம் ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு சொல்ல போகிறோம். In this method, it is always assumed that there is a complete transfer of electron from a less electronegative atom to a more electronegative atom.
இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் சொல்லும்போது இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் பார்க்கும்போது ஹைட்ரஜன் இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் கம்பேர்ட் டு தட் ஆஃப் ஆக்சிஜன். அப்போது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்திலிருந்து எலக்ட்ரான் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு தான் எலக்ட்ரான்ஸ் போகும். ஏன்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னா தே ஹாவ் அ டெண்டன்சி டு கெயின் எலக்ட்ரான்ஸ், மோர் எலக்ட்ரான்ஸ். ஸோ அதனால் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்லேருந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்க்கு எலக்ட்ரான்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு டெண்டன்சி இருக்குது. இப்போ நாம் இந்த இக்குவேஷன் பார்க்கும்போது 2H2 plus O2 their charge is 0 0 itself, and once it become 2H2O, then their charge is becoming ஹைட்ரஜனோட ப்ளஸ் ஒன்னும் ஆக்சிஜனோட மைனஸ் டூவாக ஆகிடும். ஓகே, தென் H2 plus Cl2 அதுலேயும் சார்ஜ் 0. Once it becomes HCl, their charge is actually plus 1 for hydrogen and minus 1 for chlorine. Okay, clear? Then CH4 plus 4Cl2 இது வந்து CCl4ம் HClம் மாறிடும். இங்கே கார்பனோட சார்ஜ் CH4ல வருது -4 and here ஹைட்ரஜனுக்கு +1. குளோரின் மோலிக்யூல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அது ரெண்டும் குளோரினாக இருக்கிறதுனால சார்ஜ் டிஃப்ரென்ஸ் இல்லை, அதனால 0. அண்ட் CCl4 வரும்போது குளோரின் வந்து நெகட்டிவாக மாறிடும் -1ம், கார்பன் வந்து +4ஆக மாறிடும். ஓகே, +4ஆக மாறிடும். ஏன்னா கார்பனிலிருந்து எலக்ட்ரான் வந்து குளோரினுக்கு ஷிஃப்ட் ஆகுது, அதனால தான் பாசிட்டிவ் சார்ஜ் வருது. ஓகே, கிளியரா? தென் ஹியர் HClல வந்து Hக்கு +1ம் Clக்கு -1ம். ஓகே, நவ் oxidation number denotes the oxidation state of an element in a compound ascertained according to a set of rules formed on the basis of electron pair in a covalent bond and belongs entirely to more electronegative element. ஸோ அந்த கோவலன் பாண்டாக இருந்தால் கூட அங்கே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் ஏதோ அதுக்கு தான் இந்த எலக்ட்ரான்ஸு மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட், அந்த எலமெண்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு அந்த காம்பவுண்டில் இருக்கும்போது அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு தான் ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லுவோம். It is not always possible to remember or make out easily in a compound or ion which element is more negative than other. So therefore, a set of rules has been formulated to determine oxidation number of an element. இப்போ நமக்கு தெரியாதுல்ல which one is more electronegative எப்போவுமே தெரியாது, அதனால oxidation number கண்டுபிடிக்கிறதுக்கு some rules are there. If two or more than two atoms of an element are present in the molecule, such as N2S2O3 or Cr2O7 2-, the oxidation number of the atom of that element will be then the average of the oxidation number of all the atoms of that element. We may so rules are starting, rules தான் சொல்ல போகிறோம். இப்போ வந்து more than, if two or more than two atoms of an element, ஒரு எலமெண்டோட two or more than two elements are there, அந்த டைமில் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த ஆட்டம், அதோட ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்கிறது ஆவரேஜ் ஆஃப் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆல் த ஆட்டம்ஸ் ஆஃப் தட் எலிமெண்ட், அதில் இருக்கிற எல்லா ஆட்டத்தோடையும் ஆக்சிடேஷன் நம்பரோட ஆவரேஜாக தான் எடுக்கணும். ஓகே, நவ் இன் எலிமெண்ட்ஸ் the rules specially நாம சொல்ல போகிறோம். In elements, in the free or uncombined state, each atom bears oxidation number of 0. Evidently, each element in hydrogen, oxygen, chlorine, ozone, P4, S8, Na, Mg, Al இதுக்கு எல்லாத்தோடையும் ஆக்சிடேஷன் நம்பர் 0. ஓகே, சி ஃப்ரீ ஸ்டேட்லேயோ இல்லாட்டி அன்கம்பைன்ட் ஸ்டேட்லேயோ இருக்கிற எலமெண்ட்ஸ் அதோட ஆட்டம்ஸுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் 0. இப்போ H2, O2, Cl2, O3 அதெல்லாம் அதே எலமெண்ட் தானே. தென் Na, சோடியம், மக்னீஷியம், அலுமினியம் இதெல்லாம் சேம் எலமெண்ட் தானே, அதனால அது தேர் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் 0. தென் for ions composed of only one atom, ஒரு ஆட்டம் மட்டும் ஒரு அயோனா இருக்குமில்ல, Na+, Mg2+, அந்த மாதிரி, then their oxidation number is equal to the charge on the ion. அப்போ வந்து அதோட சார்ஜ், இப்போ Na+னா சோடியத்தோட சார்ஜ் வந்து 1+, so their oxidation number is 1. இப்போ அலுமினியம் அயோன் சொல்லும்போது Al3+, அப்போ சார்ஜ் எவ்வளோ 3+, சார்ஜ் வந்து 3+,
இல்லையா? ஓகே. அப்போ சார்ஜ் 3 ப்ளஸ் ஆனால ஆக்சிடேஷன் நம்பரும் 3. The name 3 plus, okay. Then oxidation number of sodium ion is plus 1, Mg2 plus ion is plus 2, Fe3 plus ion is plus 3. Then Cl minus ion is minus 1, O2 minus ion is minus 2, and so on. In their compounds, all alkali metals have oxidation number plus 1. Okay. Then all alkaline earth metals have an oxidation number of plus 2. Alkali metals na group 1 elements. Metals. Group 2 oda metals nama alkaline earth metals nu சொல்லுவோம். Okay. அதோட oxidation state plus 2. Aluminium is having plus 3 in all its compounds. புரியுதா? இப்போ plus 1 is for alkali metals, plus 2 is for alkaline earth metals, and aluminiumத்துக்கு plus 3. இப்படிதான். This is the second rule. Now, third rule, the oxidation number of oxygen in most of the compound is minus 2. ஆக்சிஜன் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி காம்பவுண்ட்லேயும் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து minus 2. ஓகே. However, we come across two kinds of exception here. One arises in the case of peroxides and superoxides. ஓகே. ஆக்சிஜன் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி காம்பவுண்ட்லேயும் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2 தான் எடுக்கும். ஆனால் எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. அதுதான் பெராக்சைடும் சூப்பர் ஆக்சைடும். ஓகேவா? The compounds of oxygen in which oxygen atoms are directly linked to each other. While in peroxides H2O2, Na2O2, each oxygen atom is assigned an oxidation number of -1. ஓகே. இங்கே வந்து H2O2லேயும் H2O2லேயும் தென் Na2O2லேயும் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் -1. ஓகே. தென் இன் சூப்பர் ஆக்சைட்னா இப்படி வரும் KO2, RbO2 அந்த மாதிரி. Here each oxygen atom is assigned an oxidation state of -half. See, ஆக்சிஜன் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி காம்பவுண்ட்லேயும் -2 தான் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆனால் எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. அதுதான் பெராக்சைடும் சூப்பர் ஆக்சைடும். பெராக்சைடோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு H2O2 இல்லாட்டி Na2O2. அங்கே வந்து ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1. ஓகேவா? தென் சூப்பர் ஆக்சைடோட என்ன? சூப்பர் ஆக்சைடோட வந்துட்டு -half வரும். KO2, RbO2 இந்த மாதிரி வரதுக்கெல்லாம் -half oxidation number of oxygen. Clear? That is called superoxide. Peroxide, then normal oxide, then what is that? Superoxide. The second exception appears rarely. This is the first exceptional case. Now second exceptional case is in such compounds like oxygen is bonded to fluorine. Fluorinoட oxygen bond பண்ணும்போது like the compounds oxygen difluoride OF2 இல்லாட்டி dioxygen difluoride, that is O2F2. இங்கே வந்து oxygen is assigned an oxidation state of +2 and +1. See, OF2ல +2 oxidation state இருக்கு ஆக்சிஜனுக்கு. O2F2ல +1 oxidation state இருக்கு oxygenuக்கு. Okay. So the number assigned to oxygen will depend upon the bonding state of oxygen, but this number would now be a positive figure only. So O2F2, OF2 அதிலெல்லாம் மாறுது. Okay. Next one. Hydrogen is +1. Oxidation state of hydrogen is +1 except when it is bonded to metals. இப்போ மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் ஹைட்ரைடு, பொட்டாசியம் ஹைட்ரைடு அந்த மாதிரி மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1 மாறிடும். ஓகே. -1 புரியுதா? லித்தியம் ஹைட்ரைடு, சோடியம் ஹைட்ரைடு, கால்சியம் ஹைட்ரைடு இதில் எல்லாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -1. கிளியர்? Next rule, in all its compounds, fluorine has an oxidation number of -1. Fluorine அடங்கியிருக்கிற எல்லாத்துக்கும் ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -1. மற்ற ஹாலஜன்ஸான chlorine, bromine, iodine, they also have -1 as oxidation state. Okay, oxidation number.
when they occur as halide ions in their compounds. இது வந்து ஹாலைடாக இருக்கும்போது தேர் அயோன்ஸாக மாறும்போது, இப்போ ஃப்ளோரின் வந்து ஃப்ளூரைடாக மற்ற எலமெண்டோடு சேர்ந்து ஃப்ளூரைடாக மாறும்போது, குளோரைடாக மாறும்போது, ப்ரோமைடாக மாறும்போது, அயோடைடாக மாறும்போது, அப்போ எல்லாம் இது வந்து -1. ஓகே, ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -1ஆக தான் இருக்கும். குளோரின், புரோமின், அயோடின் and when combined with oxygen, for example oxo acids and oxo anions, then they have positive oxidation numbers. ஆனால் இந்த குளோரினோ புரோமினோ அயடினோ வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும்போது லைக் ஆக்சோ ஆசிடோ இல்லை ஆக்சோ ஆனியோன்ஸாக மாறும்போது அதோட ஆக்சிடேஷன் நம்பர் பாசிட்டிவ் வேல்யூவாக மாறிடும். ஓகே, next, the algebraic sum of the oxidation number of all the atoms in a compound must be 0. ஒரு காம்பவுண்ட் எடுத்து எல்லா எலமெண்ட்ஸோடையும் எல்லா ஆட்டத்தோடையும் ஆக்சிடேஷன் நம்பர் if we add together, then the final answer will be 0. Okay. In polyatomic ion, the algebraic sum of all the oxidation numbers of atoms of the ions must equal to the charge on the ion. ஆனால் இந்த பாலிஅட்டோமிக் அயானில் பார்க்கும்போது CO3 2- அப்படி பார்க்கும்போது இங்கே சியும் ஆக்சிஜனும் இருக்குல்ல, சியோடையும் ஆக்சிஜனோடையும் ஆக்சிடேஷன் நம்பரை ஆட் பண்ணும்போது it should be equal to -2. It should be equal to -2. ஓகே, பாலிஅட்டோமிக் அயோனோட சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜ் தான் இருக்கணும் எப்போ அதுக்கு உள்ளில் இருக்கிற ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் நம்பரை ஆட் பண்ணும்போது. புரிஞ்சுதா? Okay, so the oxidation number of 3 oxygen atoms and 1 carbon atom in the case of carbonate ion must be equal to -2. Is that clear? Clear? Then, by the application of above rules, we can find out the oxidation number of the desired element in a molecule or in an ion. It is clear that metallic elements have positive oxidation number and non-metallic elements have positive or negative oxidation number. The atoms of transition elements, D block elements இருக்குல்ல, S block, P block முடிஞ்சு D block, F block இருக்கு, அதில் D block elements அதான் transition elements னு சொல்லுவோம். So transition elements usually display several positive oxidation states. The highest oxidation number of a representative element is the group number of the first two groups and the group number -10 for the other groups. Okay, the highest oxidation number of a representative element is the group number for the first two groups. First two groups la eppadi eduvo adoda da oxidation number. Okay, and the group number -10 long form of periodic table. Okay, for other groups மற்ற குரூப்ஸ்க்கு அதிலிருந்து 10 மைனஸ் பண்ணணும். அப்போ 13th குரூப்னா 10 மைனஸ் பண்ணால் oxidation state +3 அந்த மாதிரி. Thus it implies that highest value of oxidation number exhibited by an atom of an element generally increases across the period in the periodic table in the third period. Okay, periodic table வரும்போது oxidation number increase ஆகுது. Okay, the highest value of oxidation number changes from 1 to 7 as indicated below in the compounds of the elements. Okay, then புரியுது தானே? ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு சொல்லிட்டோம், அது வந்து டி பிளாக்ல வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வருது. இப்போ குரூப் 1னா அதோட ஆக்சிடேஷன் நம்பர் 1, 2னா 2 அந்த மாதிரி போகும். ஓகே, ஸோ லெஃப்ட் டு ரைட் வரும்போது ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் சொல்கிறது. ஓகே, தென் a term that is often used interchangeably with the oxidation number is the oxidation state. Thus, in CO2, the oxidation state of carbon is +4. That is also its oxidation number. And similarly, the oxidation state as well as oxidation number of oxygen is -2. See, in the case of carbon dioxide, see, oxidation number is the oxidation state. Okay, term that is often used interchangeably with the oxidation number is oxidation state. நாம் oxidation number சொல்லிட்டு அப்புறமா அதை oxidation stateனு சொல்லும். ஸோ கார்பனில் இங்கே கார்பனோட வரும்போது கார்பன்
ஆக்சிஜன். ஆக்சிஜன் சிங்கிள் ஆட்டம்னா -2. அப்போ 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கிறதுனால -4. இங்கே அப்போ இது டோட்டலி நியூட்ரல் ஆகணும், அதனால இங்கே +4. ஓகே, that is also its oxidation number. And similarly the oxidation state as well as oxidation number of oxygen is -2. ஆக்சிஜனோட -2. அப்போ டோட்டல் வரும்போது -4. ஓகே, சிங்கிள் ஆட்டம் மட்டும்னா அது வந்து என்ன, அது வந்து -2. ஓகே, this implies that oxidation number denotes the oxidation state of an element in a compound. இதை இங்கே வந்து the oxidation number or state of a metal in a compound is sometimes represented according to the notation given by German chemist Alfred Stock. It popularly known as Stock notation. Sometimes நாம அதோட some notationsல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் ஆக்சிடேஷன் நம்பரை. ஓகே, இந்த ப்ராக்கெட்டில் இப்படி எழுதியிருக்குல்ல, இதுதான் அதோட ஸ்டாக் நம்பர்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் ரோமன் நியூமரல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும், express பண்ணும். According to this, the oxidation number is expressed by putting Roman numeral representing the oxidation number and parenthesis after the symbol of the metal in the molecular formula. இப்போ molecular formula பார்க்கும்போது this is ஓரஸ் குளோரைடு, கோல்டனோட குளோரைடு வந்து ஓரஸ் குளோரைடு. ஓரஸ் குளோரைடுன்னு வரும்போது இங்கே கோல்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 1. ஸோ ரோமன் நியூமரலாக 1 ப்ராக்கெட்டில் எழுதி மெட்டலோட சிம்பிளுக்கு அப்புறம் எழுதும். இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதை தான் ஸ்டாக் நோட்டேஷன்னு சொல்லுவோம். தென் தெர் இஸ் அனதர் காம்பவுண்ட் தட் இஸ் ஓரிக் குளோரைடு. ஓரிக் குளோரைடு வரும்போது கோல்டோட வேலன்சி ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேலன்சி ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3. அதனால் AU ப்ராக்கெட்டில் 3 Cl3. ஓகே, தென் அதுக்கப்புறம் சிமிலர்லி ஸ்டானஸ் குளோரைடு அண்ட் ஸ்டானிக் குளோரைடு, அது வந்து SN. ஸ்டானஸ் குளோரைடு வரும்போது வேலன்சி 2. ஓகே, தென் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2, அதனால் ப்ராக்கெட்டில் 2 போட்டுட்டோம். தென் ஸ்டானிக் குளோரைடு வரும்போது SnCl4, அங்கே வேலன்சி ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 4, அதனால் ப்ராக்கெட்டில் 4 எழுதிட்டோம். This change in oxidation number implies change in oxidation state. இங்கே வந்து ஸ்டானஸ் குளோரைடில் 2 இருக்குது, ஸ்டானிக் குளோரைடில் 4 இருக்குது, ஓரஸ் குளோரைடில் 1 இருக்குது, ஓரிக் குளோரைடில் 3 இருக்குது. அது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு சேஞ்ச் ஆகுறதுனால ஆக்சிடேஷன் நம்பரும் சேஞ்ச் ஆகுது, which in turn helps to identify whether the species in present in oxidized form or reduced form. ஓகே, அப்போது Hg2Cl2. ஓகே, Hg2Cl2 இங்கே மர்க்குரியோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 1. இங்கே வந்து HgCl2ல மர்க்குரியோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2. அப்போது 1 இருக்கிற இந்த காம்பவுண்ட் ஆகும்போது ஒரு எலக்ட்ரான் என்னாச்சு, HgCl2 is the reduced form of HgCl2. Hg2Cl2 is the reduced form of HgCl2. அப்படி தானே தருது. ஸோ HgCl2 வந்து அது வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது, HgCl2 ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது அது என்னவா மாறிடுது, Hg2Cl2 மாறிடுது இல்லையா. ஸோ இதுதான் இதோட ரெடியூஸ்டு ஃபார்ம். இதில் 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. அப்போது ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 1 மாறிடுதுன்னா அர்த்தம் என்ன, +2னா 2 எலக்ட்ரான் லோஸ் ஆச்சு. ஆனால் +1 வரும்போது only 1 electron is lost. ஸோ HgCl2ல் ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகும்போது மீன்ஸ் ஒரு எலக்ட்ரான் கூட அதோட கிடைக்கும்போது அது Hg2 ரோமன் நியூமரல்ஸ் 1 Cl2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 1 மாறிடும், +1 மாறிடும். அப்போது this is the reduced form of this one சொல்கிறோம். ஓகே, ஸோ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அதை வச்சு நாம் இது ரெடியூஸ்டா இல்லை இதுதான் ஆக்சிடைஸ்டு ஃபார்மான்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த டேபிளில் பார்த்துக்கலாம். சோடியம் குளோரைடில் சோடியத்தோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1, மக்னீஷியத்தோட மக்னீஷியம் Mg2+, தென் 13th குரூப்பான அலுமினியத்துக்கு AlF3 வரும்போது 3+,
14th குரூப்பான சிலிக்கனுக்கு சிலிக்கன் குளோரைடு வரும்போது +4. 15th குரூப்பான phosphorus P4O10ல +5 oxidation state. This is the highest oxidation state. Then 16th குரூப்பில் சல்ஃபருக்கு வருது +6 அண்ட் குளோரினுக்கு +7. ஸோ குளோரினுக்கு -1 தான் நாம் காமனாக நினச்ச வாட் இஸ் தட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருந்தாலும் அதுக்கு மற்ற காம்பவுண்டில் வரும்போது ஒரு ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிடைக்கும். திஸ் இஸ் த ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குளோரின், தட் இஸ் இந்த காம்பவுண்ட் HClO. ஸோ லெஃப்ட் டு ரைட் வரும்போது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் +1 to +7 இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், using stock notation represent the following compounds. கீழே கொடுத்திருக்கிற compounds-ஐ நம்ம represent பண்ணணும். So applying various rules of calculating oxidation number of desired element, oxidation number எல்லாம் கொடுத்தாக்க அதோட oxidation state ஒரு எலமெண்டோடு எடுத்திருக்கு. ஸோ மெட்டலோட தான் நாம் represent பண்ணுவோம். HAuCl4 அதில் கோல்டுக்கு 3 வரும், அதனால HAu bracketல Roman numeral 3 Cl4. Then Ti2O Tl2O, okay, Tl2O அதில் Tl-ஓட 1 oxidation state, so Tl2 bracketல 1 O. FeOக்கு அயனுக்கு 2, இதனால 2. Fe2O3 3, அதனால இப்படி 3 எழுதியிருக்கு. Cu I காப்பர் 1, Cu1 I கொடுத்துருக்காங்க. தென் CuOக்கு 2, அதனால இப்படி எழுதியிருக்கு. MnOல ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2, ஸோ ப்ராக்கெட்டில் இப்படி எழுதியிருக்கோம். MnO2ல Mnக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 4, அதனால இப்படி எழுதியிருக்கோம். ஓகே, the idea of oxidation number has been invariably applied to define oxidation, reduction, oxidizing agent. ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டை நம்ம ஆக்சிடன்ட்னும் சொல்லுவோம், ரெடியூசிங் ஏஜெண்ட்டை ரிடக்டன்ட்னும் சொல்லுவோம். ஓகே, oxidation, an increase in the oxidation number of the element in the given substance, that is oxidation. See, oxidation number increase ஆயிட்டோம்னா, இப்போ ஒரு எலமெண்ட் ரியாக்டன்ட் சைடில் இருக்குது, அந்த எலமெண்ட்டை இருக்கிற காம்பவுண்டு வேறொரு காம்பவுண்ட் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணும்போது ஆக்சிடேஷன் நம்பரில் ஒரு இன்க்ரீஸ் இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் ஆக்சிடேஷன். தென் எ டிக்ரீஸ் இன் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த எலமெண்ட் in the given substance, ஒரு சப்ஸ்டன்ஸு ப்ராடக்டாக மாறும்போது அந்த எலமெண்டோட ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா, தென் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், அதோட அங்கே வந்து ரிடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், ரிடக்ஷன் நடந்துருச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த காம்பவுண்டை பார்க்கும்போது இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் 2, இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் 1, ஸோ நம்பர் இஸ் ரெடியூஸ்ட். ஓகே, அதனால ரிடக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், a reagent which can increase the oxidation number of an element. ஒரு reagent, what it can do, it can increase the oxidation number of an element. ஒரு எலமெண்டோட ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுறதுன்னா அது வந்து ஆக்சிடேஷன் ஆச்சுன்னு தான் அர்த்தம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஏஜெண்ட்டை ரியேஜெண்ட்டை நம்ம ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ known as oxidants. புரியலைன்னா அது வீடியோ 1 or 2 times பார்த்துக்கணும். பேக் எடுத்து எகெயின் பார்த்துட்டோம்னா கிளியர் ஆகும். இல்லாட்டி யூ கேன் ஆஸ்க் த டவுட். தென் ரெடியூசிங் ஏஜென்ட்னா a reagent which lowers the oxidation number of an element in a substance. இப்போ ரிடக்ஷன் சொல்லும்போது ஆக்சிடேஷன் நம்பர் ரெடியூஸ்ட் ஆகுது, மீன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ரியேஜெண்ட்டை தான் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். Clear? So finally, redox reaction can be explained as a reaction which involve change in oxidation number and change in oxidation number of the interacting species. புரியுதா? Then Cu2O, Cu2S, CuSO2 is a redox reaction. Okay, is a redox reaction. இது வந்து இதில் நம்ம ஆக்சிடைஸ்ட் ஆனது எது, ரெடியூஸ்ட் ஆனது எது, ஆக்சிடெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது எது, ரிடக்டண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்துக்கலாம், Cu2O + Cu2S gives Cu + SO2. ஸோ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்கும்போது இங்கே காப்பருக்கு +1, இங்கே -2.
தென் இங்கே Cu2Sல +1 -2. இங்கே எத்தும்போது மெட்டலோட ஃப்ரீ ஸ்டேட் தானே, அதனால ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 0. SO2 பார்க்கும்போது ஆக்சிஜனுக்கு -2வும் சல்ஃபருக்கு +4ம். ஓகே, இங்கே -2 வந்தால் தான் -2 × 2 -4 +4 -4 0 மாறிடும். ஓகே, we therefore conclude that in this reaction copper is reduced from +1 state to 0 oxidation state and sulfur is oxidized from -2 to +4 state. See, இங்கே பார்க்கும்போது copper டோட்டலாக என்ன டோட்டலாக பார்த்தாலும் இண்டிவிஜுவலி பார்க்கும்போது +1 தானே காப்பரோட ஸ்டேட்டு. அதிலிருந்து காப்பர் என்ன மாறிடுது 0 ஸ்டேட்டாக மாறிடுது. ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 0ஆக மாறிடுது. சல்ஃபர் வந்து -2 தானே சல்ஃபருக்கு, அது என்னாச்சு, அது வந்து +4 ஆச்சு. ஸோ சல்ஃபர் இஸ் ஆக்சிடைஸ்டு. எதுக்கு, ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இன்க்ரீஸ் ஆச்சு. -2ல் இருந்து +4னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சு, அதனால ஆக்சிடைஸ்ட். தென் காப்பர் வந்து +1ல் இருந்து ரெடியூஸ் ஆச்சு 0லுக்கு, அதனால ரெடியூஸ்ட். ஸோ திஸ் இஸ் அ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். Further, Cu2O helps sulfur in Cu2S to increase its oxidation number. Therefore, Cu1, Roman numerals 1, Cu1 is an oxidant, and sulfur of Cu2S helps copper both in Cu2S itself and Cu2O to decrease its oxidation number. So sulfur of Cu2S is reductant. Sulfur of Cu2S is reductant. Clear? So Cu Roman numerals 1, that is Cu2O. அதுதான் what is that, இந்த Cu2S Cu2Sல இருக்கிற சல்ஃபரை என்னாச்சு ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுனது. ஸோ Cu2S is acting as reductant. ஸோ இட் கெட்ஸ் ஆக்சிடைஸ்ட். புரியுதா? ஏது சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ்ட் ஆச்சோ அது வந்து ரெடியூசிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ணும். ஏது சப்ஸ்டன்ஸ் ரெடியூஸ்ட் ஆச்சோ அது வந்து ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ நாம் இங்கே இருந்து ஆக்சிடேஷன் நம்பர்லேருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ கிளியராக பார்த்துட்டு டெக்ஸ்ட் புக்கும் ரீட் பண்ணணும். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஓகே, இனிமேல் ஒரு 2-3 வீடியோஸ் கூட பண்ணுனா இந்த டாபிக் தீரும். ஓகே, இந்த சாப்டர் முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.